ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மீண்டுமாய் உங்களை வாழ்த்துக்கிறேன். சங்கீதம் 130 அது எப்படி முடியுதுன்னு பாருங்க. ஆழத்திலிருந்து கூப்பிட்டேன், உங்க பக்கத்துல வருவதற்கே தகுதியில அக்கிரமத்தை நினைத்தா நிலைத்து நிற்கவே முடியாது. ஆனா சங்கீதக்காரன் இப்படி சொல்லி முடிக்கிறார், இஸ்ரவேலே அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. அவ்வளவுதான். நான் ஆண்டவர் பக்கத்துல போனேன், அவர் என் பாவத்தை மன்னித்தார், என்னை அக்கிரமங்களிலிருந்து விடுவித்தார். நான் தயங்கி போனேன், என் அக்கிரமங்களை நினைத்தீரானால் நான் நிலை நிற்கவே முடியாதுன்னு ஆண்டவரிடத்துல சொன்னேன். நான் பக்கத்துல போனேன், என்னை மன்னித்தார், என்னை உயர்த்தினார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாவத்தை மன்னித்தவர் உங்க பாவத்தையும் மன்னித்து உங்களை மீட்டெடுப்பார். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. பிரியமானவர்களே, எவ்வளவு சாட்சிகளை கேட்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் உயர்த்தினார், என்னையும் கர்த்தர் பலப்படுத்தினார், எனக்கு அற்புதத்தை செய்தார், எனக்கு நன்மையான காரியங்களை செய்தபடினால தனிப்பட்ட விதமாய் உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். இஸ்ரவேலே பிரச்சனையில் இருக்கிறவர்களை, நெருக்கத்தில் இருக்கிறவர்களை, பாடுகளில் இருக்கிறீங்களா, சந்தேகத்தில் இருக்கிறீங்களா, ஒன்று செய்யுங்க, கர்த்தரை நம்புங்க. கொஞ்சம் ஆண்டவருக்கு இடத்தை கொடுத்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலை அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார், நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, சங்கீதம் 130 சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தின்படியே உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பார்க்கிற ஒவ்வொருவரும் உம்மை நம்பத்தக்க வண்ணமாய் அவர்களை நிரப்பி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.